ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் சேவிங் டூல் தான் அது. டைம் கன்சியூமிங் டூலாக மாறிடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 புது விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட் வெர்டிக்கலாக சில சமயம் நமக்கு கிடைக்கும். வெர்டிக்கலாக டெக்ஸ்ட் கிடைக்கும்போது நமக்கு இதை கம்பைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இது மாதிரி அரேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நமக்கு சென்டென்ஸாக இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. பட் இது மாதிரி அரேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இது ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணி அங்கே பேஸ் பண்ணி ரொம்ப டைம் இதாகும். அதுக்கு எக்ஸல்ல ஆனால் உள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இது எவ்வளோ ஏரியா வரும்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸ் எவ்வளோ காலம்ஸ் வரும்னு அதுக்கு மேலே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஏரியா மினிமம் இருக்கணும். அந்த ஏரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஃபில்ல ஜஸ்டிஃபைன்னு ஒன்று இருக்குது. இது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லைனில் அதுவே மாற்றி கொடுத்துரும். இப்போ இதில் ஆல்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த மேலே உள்ள ஷார்ட்கட் கீஸ்லாம் விசிபிள் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் அடிச்சிங்கன்னா அது மேலே அதுவே காட்டும். ஆஃபீஸ் அக்சஸ் கீ ஆல்ட் அப்படின்னு ஒன்று காட்டுறது. இது என்னன்னா கண்டினியூ டைப்பிங் த மெனு சீக்வன்ஸ் ஃப்ரம் அன் ஏர்லியர் வெர்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஆர் பிரஸ் எஸ்கேப் டு கேன்சல். இது பழைய ஆஃபீஸ் வெர்ஷன்ல இந்த ஷார்ட்கட் கீ உண்டு. அதுதான் அவன் சொல்றான். அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இது எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆல்டி அடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக கூட அடிக்கலாம். அண்ட் அவசரமாக ஆல்டி எல்லா கீயும் அவசரமாக அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்டி அடிச்சுட்டு அடுத்த கீ அடிச்சுட்டும் உங்களுக்கு டைம் இருக்கு. மெதுவாகவே ஒவ்வொரு கீயாக அடிக்கலாம். ஆல்ட்டு இதில் எல்லா கீயுமே தனித்தனியாக அடிக்கலாம். ஆல்ட்டு ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கலாம், கொஞ்சம் கேப் விட்டு அடிச்சுக்கலாம், கொஞ்சம் கேப் விட்டு அடிச்சுக்கலாம், கொஞ்சம் கேப் விட்டு ஜேயும் அடிச்சுக்கலாம். ஜே அடிக்கும் போது உங்களுக்கு மாறிடும். ஸோ இந்த ஆல்ட் ஐஜே கேப் விட்டு தனித்தனியாக அடிச்சுக்கலாம். ஆல்ட் ப்ளஸ் அடிச்சதுனால கண்டினியூஸாக எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கனெக்ஷனும் சேர்த்து யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபில் ஜஸ்டிஃபை இது. நெக்ஸ்ட் ஐட்டம் போகலாமா? நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸல்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த மெர்ஜ் அவசியமாக நம்ம ஹெட்டிங்க்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஹெட்டிங்க்கு நம்ம பண்ணோம்னா அதுல என்ன பிரச்சனை வரும்னா டோட்டல் போடும்போது இல்லைன்னா மேலே செலக்ட் பண்ணும்போதெல்லாம் ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு சீனரியோ இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல இருந்து ஒரு பெரிய லிஸ்ட் வருது. அதுல வெஜிடபிள்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, வேற கிராசரிஸ் இருக்கு, நிறைய லிஸ்ட் தனித்தனியா இருக்கு. இந்த லிஸ்ட் எல்லாம் நடுவுல ஹெட்டிங் இப்படி மெர்ஜ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ இந்த ஹெட்டிங்கை மெர்ஜ் பண்ணால் என்ன பிரச்சனைனா, நம்ம இப்போ செலக்ட் பண்ணும்போது பாருங்க, இதை மட்டும் தான் செலக்ட் இதை மட்டும் நான் இந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னா அது என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர்ஸ் காலம் தாண்டி வரும்போது ஃபுல் 3 காலம் மெர்ஜான காலமும் சேர்ந்து செலக்ட் ஆகிடுறது. அப்போ என்னால் இதை மட்டும் செலக்ட் பண்ணி பார்க்க முடியல. அது ஒரு பிரச்சனை. அது மாதிரி எதுவுமே நான் இந்த தனியாக ஒரு காலத்துக்கு இதுக்கு நடுவில் பண்ண முடியாது. இந்த காலம் இந்த ஒரு மெர்ஜ் பண்ண செல் நடுவில் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறதே பண்ண முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னா இந்த மெர்ஜ் எனக்கு மெர்ஜ் இருந்தால் தான் இதை செப்பரேட் பண்ணியும் காமிக்க முடியும். இந்த செப்பரேஷன் வேணும், ஆனால் எனக்கு மெர்ஜ் வேண்டாம். அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் மெர்ஜ் எடுத்து விட்டுறேன். இப்போ மெர்ஜ் ஆகலை, ஆனால் நான் மெர்ஜ் ஆன மாதிரியே இதை காட்டணும்னா காட்டிக்கலாம். இதுக்கு என்ன இருக்குன்னா அலைன்மெண்ட்ல போயிட்டு சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் கேஸ்ன்னு சொல்லலாம். சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் ஒன்று இருக்கு. இந்த சிஏஎஸ் என்ன பண்ணும்னா மெர்ஜான மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துரும். மெர்ஜ் ஆகல, பட் மெர்ஜான மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த லுக் கொடுக்கும்போது நான் என்னன்னா இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ மெர்ஜான செல் மாதிரி எனக்கு தெரிஞ்சாலும் இது அஃபெக்ட் பண்ணாது என்னோட செலெக்ஷனை. இப்போ இதை தனியாக நான் செலக்ட் பண்ணி இங்கே செக் பண்ணிக்கலாம் என்னன்னு. இதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இதை கிராஸ் பண்ணி வரும்போது அந்த ஃபுல்லாக 3 காலமும் செலக்ட் ஆகிற பிரச்சனை இதில் கிடையாது. அதை இது அவாய்ட் பண்ணுறது. இப்போ இது நமக்கு சாதாரண விஷயம்தான். இது நம்ம அலைன்மெண்ட் ஃபார்மட் செல்ஸ்ல இது பண்ணிடலாம். பட் இதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஏன்னா இதோட யூஸ் இப்போ மெர்ஜுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறவங்கப்ப இதை நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நம்பர்ல போயிட்டு அலைன்மெண்ட்ல போயிட்டு ஹரிசாண்டல்ல சென்டர்ல இது கொடுக்கணும். செலக்ட் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும். பட் இதை ஷார்ட்கட்ல நம்ம இங்கே பக்கத்துல வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா நிறைய மெர்ஜ் வர இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்டைல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்டைல்ஸுங்கிறது என்னன்னா இந்த மாதிரி
வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் நிறைய யூஸ் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா, இது வந்து என்னன்னா இதுல போல்டு இருக்கு, மெர்ஜ் இருக்கு, இந்த ஃபாண்ட் இருக்கு, ஃபாண்டோட சைஸ் இருக்கு. இது எதை வேணா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கலர் வச்சுக்கலாம், அந்த செல் கலர் வச்சுக்கலாம், போல்டு வச்சுக்கலாம், இட்டாலிக்ஸ் வச்சுக்கலாம், அண்டர்லைன் வேணா அண்டர்லைன் வச்சுக்கலாம். இப்படி எல்லா ஃபார்மேட்டிங்கும் இந்த ஒரு செல்ல பண்ணிட்டு இதை வந்து நீங்க இங்க சேவ் பண்ண முடியும். இது எப்படி சேவ் பண்ணலாம்னா, நியூ செல் ஸ்டைல் அப்படின்னு போட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து நியூ செல் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஸ்டைல் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு போட்டு இங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கான். இப்ப எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்மேட், இந்த ஸ்டைல் ஃபார்மேட்ல நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து இதுல டிக் பண்ணலாம், மற்றதை எடுத்து விட்டுறலாம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஃபாண்ட் கலர் வந்து தேவையில்லை, ஃபாண்ட் கலர் அங்கங்க இருக்கிற கலரே இருக்கட்டும். ஃபாண்ட் கலர் தேவையில்லைன்னா ஃபாண்ட் எடுத்து விட்டுறலாம். ஃபாண்ட் சைஸும் கலரும் ஸோ வந்து ஸ்டைல்ல சேவ் ஆகாது. அப்புறம் பார்டர் வந்து நோ பார்டர் தான் இருக்கு. அப்போ பார்டர் வந்து எனக்கு இருக்கிற பார்டர் போயிடக்கூடாது, அதனால பார்டர் எடுத்து விட்டுறேன். அப்போ இது மாதிரி எது தேவையில்லைன்னு பார்த்து இதுல எடுத்து விட்டீங்கன்னா இது தனியா ஒரு ஸ்டைலா சேவ் ஆயிடும். இது வந்து சென்டர் அக்ராஸ் செலெக்ஷனுக்காக பண்ணதுனால CASன்னு சேவ் பண்ணிக்கலாம். இதை இல்ல உங்களுக்கு புரியுற டேர்ம் என்ன வேணா அதை போட்டுக்கலாம். ஃபார்மேட்ல போய் இங்க என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்களா மேனுவலாவும் பண்ணலாம். இங்க ஃபார்மேட் பண்ண செல்லை செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இதுல உள்ள ஃபார்மேட் அப்படியே எடுத்துக்கும். இல்ல எனக்கு இதையும் மாத்தணும் அப்படின்னா இங்க போய் ஃபார்மேட்டை மாத்திக்கலாம். ஸோ எப்படினாலுமே வந்து ஒரு செட் ஃபார்மேட்டை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மேல இந்த இது வந்துடும். இப்போ எனக்கு வேற ஒரு செல்ல இதுல வந்து அந்த ஃபார்மேட் வேணும்னா இதை செலக்ட் பண்ணி அப்படி கிளிக் பண்ணிட்டேன்னா அப்படி மாறிடும். இப்போ நான் செலக்ட் பண்ண எல்லாமே மாறிடும். இப்போ ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணல, அதனால அதெல்லாம் வராது. பட் சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் வந்துடுது. இப்போ எனக்கு ஃபாண்ட் அதெல்லாம் வேணும்னா நான் திருப்பி மாடிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு தரம் கொடுக்குறதாங்கிறது இல்லை, இந்த ஸ்டைலை மாடிஃபை பண்ணி ஃபாண்ட் பார்டர்லாம் டிக் பண்ணி வச்சேன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அதெல்லாம் வந்துடும். அந்த ஃபாண்ட் கலர், அண்டர்லைன் எல்லாம் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டைல்லாம் நீங்கள் அப்பப்போ கிளிக் பண்ணாலே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஃபார்மேட்டில் போய் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது.